செலன்ஸ்கி யார் அப்படின்னா யூதன். ஓகே, அந்த யூதரோட புத்தியே எப்படி இருக்குன்னா, அடுத்தவன் காலம் வருவான், என்ன வேணாலும் பண்ணுவாங்க, தான் நல்லா இருக்குன்னா 4 பேர் சாகணும்னா சாகடிப்பாங்க. அவருடைய வரலாறுலாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. தான் நல்லா இருக்கணும்னா 4 பேர் கொல்லலாம் அப்படிங்கிறது அவனுடைய கோட்பாடு. ரஷ்யாவோட எல்லை இருக்குல்ல, அந்த எல்லையில் ஃபுல்லாக வந்து ஆயுதங்களை நிறுத்தி வச்சு ரஷ்யா வந்து நகர விடாமல் ஆக்கிடுவாங்க. அப்போ ரஷ்யா என்ன சொல்லுது, உனக்கு ஏதாவது இப்போ பிரச்சனை இருக்கா, த்ரெட் ஒன்றும் இல்லை, நான் வந்து அடிக்கிறேன், த்ரெட் ஒன்றும் இல்லை, அப்போ இதுக்கு நேட்டோவோட சேர்ற, நீ நேட்டோட சேரக்கூடாது, ஆயில் வேறு வழி இல்லை, வேணுன்னா ஏன்ட்ட வா அப்படின்னு அமெரிக்கா வந்து அவனை கமெண்ட் பண்ணலாம். இனிமேல் யாராவது வந்து டாலரை விட்டு போட்டு நான் யுவானில் வாங்குகிறேன், இல்லை ரூபிளில் வாங்குகிறேன், ருப்பியில் வாங்குகிறேன், இல்லை திராம்ஸில் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தொலைச்சி போடுவீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டலாம் அப்படிங்கிறது இது ஐடியா. உலகத்தில் மொத்தத்துக்கு நான் தான் எல்லாம், எனக்கு போகாத மற்றவனுக்கு அப்படின்ற அந்த பண்ணையார் மனப்பான்மை தான். வடகொரியா இருக்கலாம், ஏற்கனவே ஆட்களில் ஒரு 10,000 பேர் அனுப்பிச்சி விட்டாங்க, நிறையா வந்து ஆயுதங்கள் கொடுத்து பார்த்தாங்க, அவங்களுக்கு வேணும்ல, ஏன்னா அவங்களும் வந்து உலகத்தில் தடையில் இருக்காங்க, பொருளாதார தடையில், அதையும் தாண்டி அவன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும். அப்போ திடீர்னு மேனுஃபேக்சர் பண்ணி இருக்கிற பூரா இங்கே அனுப்பிச்சி விட்டாங்கன்னா அப்புறம் வடகொரியா போட்டு தாக்கிடுவாங்கல்ல. அப்போ அணு ஆயுதம் கையில் இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து என்னடா ஓவராக பண்ணுறேன்னு சொல்லிட்டு யுக்ரைன் மேலே ஒரு 2 அணுகுண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கேன், உலகப் போர் வர்றதை வந்து தவிர்க்க முடியாது. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணல் உலக செய்தி பகுப்பாய்வாளர் ஐயா கசாலி அவர்கள் நம்முடைய நேரம். ஐயா வணக்கம். வணக்கம் மிஸ்டர் அஜில். இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 11 மணி நேரம் தொடர் தாக்குதல் நடந்திருக்கு. பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. என்னையா நடக்குது? இதெல்லாம் வந்து ஏற்படுத்தப்பட்ட போர். இப்போ யுக்ரைனுங்கிறது வந்து ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்ச 14 நாடாக பிரிஞ்சிச்சு 91. அதில் பிரிஞ்ச ஒரு நாடு ரஷ்யாவோட ஒட்டி எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, அணு ஆயுதங்கள் வந்து அங்கே நிறையா குமிச்சு வச்சுருந்தாங்க, கெமிக்கல் ஒரு நாட்டில் வச்சுருந்தாங்க. அப்படி இப்போ அசர்பைஜான் போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு விதமான வளம், அங்கே இங்கே இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலையும் யுஎஸ்எஸ்ஆர், அப்போ ஓகே யுஎஸ்எஸ்ஆருக்கு தேவையான அணு ஆயுதங்களாக யுக்ரைன் இருக்குது. அப்புறம் இங்கே பெலாரஸ், அது இதுன்னு சொல்லி எல்லாத்துலேயும் வந்து இப்போ பிரித்து எல்லாம் குமிச்சு வச்சுருந்தாங்க. நாடு பிரியும் போது என்ன பண்ணால் அணு ஆயுதங்களை பூரா ரஷ்யா கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இங்கே வந்து யுக்ரைனுக்கு அணு ஆயுதங்கள் கிடையாது. ஆனால் மற்றபடி வளங்கள் நிறையா இருக்குது, கோதுமை நிறையா விளையுது, மினரல்ஸ் நிறையா இருக்குது. ஓகே, எக்கச்சக்கமாக அங்கே இருக்க. அப்புறம் வழக்கம் போல் அங்கே வந்து உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அது அப்படி ஆரம்பித்து அது 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 மண் வளமாக இருக்கட்டும், அப்புறம் நிறைய ஐஸ், அதாவது கிளைமேட்டு, இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நாடு வச்சுக்கோமே. என்னென்னா இந்த பிரிஞ்சதுக்கு காரணம்னு ஒன்று எடுத்தோம்னா, கௌர்பச்சேவ்னு ஒருத்தர் இருந்தார். ஓகே, அவர் வந்து 80களில் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த நாடு வந்து யுஎஸ்எஸ்ஆர்ங்கிறது மிகப்பெரிய நாடு. அங்கே நாட்டில் வந்து யார் வேலை செஞ்சாலும் வேலை செய்யாட்டாலும் சாப்பாடு உண்டு. இந்த கம்யூனிசத்தில் ஒரு இது வரும், சாப்பாடு உண்டு அப்படின்னா எனக்கு சோறு கிடைக்குது, அப்போ நான் ஏன் வேலை செய்யணும்னு சொல்லி நிறைய அசால்ட்டாக இருந்தாங்க. முன்னேற்றம் வந்து தடைப்பட்டுச்சு. அப்போ பொருளாதாரம் வந்து குறையுது. அந்த பொருளாதாரத்தை உலக நாட்டில் நான் பெரிய ஆளுன்னு காமிக்கிறதுக்கு நிறைய கம்யூனிசம் சம்மந்தப்பட்ட நிறையா நாடுகளுக்கு வந்து உதவி பண்ண வேண்டியிருக்கு. இருக்கிற வளம் பூரா வெளியில் போயிட்டுருக்கு, உள்ள மக்களுக்கு பட்டினி அடக்காங்க. அப்படி வந்தவுடனே அது அமெரிக்கா வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அமெரிக்கா அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, யூஎஸ்எஸ் ரொம்ப வலிமையாக இருக்காங்க, அவளை வந்து போட்டு தள்ளணும். அப்போ தான் வந்து ஆப்கானிஸ்தானை பிடிச்சாங்க. அதுக்கு எதிராக அமெரிக்கா தான் இங்கே கொண்டு வந்து ஆப்கானிஸ்தானில் பிரச்சனை பண்ணி ரஷ்யாவை தோக்கடிச்சிட்டு அமெரிக்கா வந்து 18 வருஷம் இருந்தாங்க. அவங்க எக்கச்சக்கமான பணத்தை இழந்து, ஆட்களை இழந்து அவங்களும் வெளியே போயிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி அமெரிக்கா ரஷ்யாவோட பிரச்சனைக்கு பக்கத்தில் பூரா வந்து பலிகாடு ஆகினாங்க. ஓகே, அப்போ ரஷ்யாவை யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்ற ரஷ்யா வந்து துண்டு துண்டாக்கிட்டோம்னா அங்கே இருக்கிற வளம், நிறைய வளங்கள் இருக்குது, அந்த மினரல்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்காங்க. அந்த வளங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கொள்ளையடிக்க முடியும். கொள்ளையடிக்கா நம்ம டீலரை பேசிட்டு அங்கே இருக்கா, 100 ரூபாய்க்கு வருதா, 70 ரூபா நான் எடுத்துக்கிறேன், 30 ரூபா உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. அப்போ பெரிய வளங்கள், அதை எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌர்பச்சேவ் என்ன பண்ணிட்டாருன்னா, கொஞ்சம் அப்படி வெளியில் வந்து, முன்னாடி இரும்புத்திரை நாடு, அவள் ஈஸியாக யாரும் உள்ளே போக முடியாது ரஷ்யாவுக்குள்ளே. வடகொரியா மாதிரி கிட்டத்தட்ட வடகொரியா தான். வடகொரியா வந்து அதுக்கப்புறம் வந்து முதல்ல கொரியான்னு இருந்தால் தானே, இவங்க போய் செகண்ட் வேர்ல்டு வார் இவங்க பிடிச்ச உடனே அது வந்து வடகொரியா தென்கொரியான்னு மாறிடுச்சு. அப்போ இரும்புத்திரை நாடு, யாரும் அவ்வளோ ஈஸியாக போக முடியாது.
ஓகே, அந்த மாதிரி இருந்த நாட்டில் இவர் வந்து கொஞ்சம் வெளியில் வந்து மக்கள் வந்து பட்டினியாக கிடக்காங்க அப்படின்னு இங்கே வந்து யூரோப்பியன் கண்ட்ரி, அமெரிக்கா எல்லாம் ஒன்று வச்சு பேசும்போது, ஒன்று செய், நீ வந்து மக்களுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வா, அது மாதிரி நாங்கள் வந்து உனக்கு பண உதவி நிறையா பண்ணுறோம், பொருளாதார உதவி நிறையா பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பெரஸ்தராய்க்கான்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரஸ்தராய்க்கா அப்படின்னு கொண்டு வந்து அதை அனௌன்ஸ் பண்ண உடனே மக்கள் வந்து தட்டா புண்ணா அடித்து அதில் பயங்கரமாக ஓப்பன் பண்ணி கொந்தளிச்சிட்டாங்க. கொந்தளிச்சு பிரச்சனை ஏன் நானாச்சு நீயாச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இப்போ இருக்கிற நாடுகளுக்கு அப்போ வந்து மாநிலங்கள் மாதிரி வச்சுக்கங்களேன், பயங்கரமான பிரச்சனை. சரி ஓகேன்னு ஒரு கட்டத்தில் வந்து என்னால் முடியாதுப்பா அப்படின்னு நான் பிரிச்சேன்னு 14 நாடாக பிரித்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்டிலையும் பிரித்த உடனே அமெரிக்காவோட இது வந்து எம்பசி இருக்குல்ல, தூதரகம் வந்துருச்சு. வந்து நாங்கள் பார்த்துக்க நிறைய கொண்டு வந்து ஏகப்பட்ட இது பண்ணாங்க. அங்கே 91 வந்து பிரிஞ்சது. நான் வந்து அசர்பைசானுக்கு 2001 அங்கே போயிருந்தேன். அங்கே போனால் அப்போவே அவ்வளோ வறுமை அங்கே. ஆனால் இப்போ வந்து அசர்பைசான் வந்து டெவலப் ஆகிருக்கு, ஓப்பன் பண்ணிவிட்டு டெவலப் ஆகிருக்கு. இப்போ என்னென்னா ரஷ்யாவும் இப்போ நிறைய டெவலப் ஆகிருக்கு. இப்போது இந்த இடத்துல ரஷ்யா வந்து தனித்து விடப்பட்டுருச்சு. ரஷ்யா வந்து வறுமையில் இருந்தது. இப்போது 91 பிரிஞ்ச வறுமையில் இருந்தது. ஒரு 2000 2005 இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் எண்ணெய் இருக்குது, ஏகப்பட்ட ஆயுதங்கள் இருக்குது. ஓகே, அப்போ மக்கள் வந்து அப்படியே அங்கே வந்து வளங்கள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடும், அப்படியே டெவலப் ஆகுது. இது சரியில்லையே அப்படின்னு ரஷ்யா வந்து குறைக்கணும் அப்படின்னா எப்பவும் ரஷ்யா வந்து கண்காணிப்பிலே வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஒட்டி எல்லை இருக்கக்கூடிய யுக்ரைன் இருக்குல்ல, அந்த யுக்ரைன் வந்து நேட்டோவில் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. முதல்ல இருந்த ஆட்சியாளர் வந்து ரஷ்யாவுக்கு சார்பான ஆள், அந்த ஆளை தூக்கி போட்டு ஒரு காமெடி நடிகர் யார் ஜெலன்ஸ்கி, அவர் வந்து ஆட்சியாளர் ஆகிட்டாங்க. ஆட்சியாளர் யாருன்னா அந்த ஜெலன்ஸ்கி யார் அப்படின்னா யூதன். ஓகே, அந்த யூதரோட புத்தியே எப்படி இருக்குன்னா அடுத்தவன் காலம் வருவான், என்ன வேணாலும் பண்ணுவாங்க, தான் நல்லா இருக்குன்னா 4 பேர் சாகணுன்னா சாகடிப்பாங்க. அப்பேற்பட்ட இது வந்து நான் சும்மா சொல்லலை, அவருடைய வரலாறுலாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. தான் நல்லா இருக்கணும்னா 4 பேர் கொல்லலாம் அப்படிங்கிறது அவனுடைய கோட்பாடு. அந்த மாதிரி ஜெலன்ஸ்கி ஒரு யூதன். அப்படி யூதன்கிறனால வந்து ஜெலன்ஸ்கி மோசம், புட்டின் வந்து சூப்பர் நல்லவர் அப்படிலாம் கிடையாது. ஆட்சியாளர்கள் எப்போவுமே தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு 4 பேர் கொல்லுவாங்க. அது எல்லா ஆட்சியாளர்களும் உலகத்தில் இருக்கிற அந்த காலத்து மன்னர்லேருந்து இந்த காலத்தில் ஆட்சியாளர் வரைக்கும். ஓகே, இது வந்து இயல்பு. இல்லைனா தன்னை காலம் வரைக்கும் கொஞ்சம் தன்னை போட்டு தள்ளிடுவாங்களே அப்படின்னு. அதனால் இதில் வந்து எப்படின்னா அவர் யூதர்களுக்கு வந்து ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறோம்னா அவங்களுக்கு ஒரு தனி குணம் இருக்குது. ஓங்கி இப்போ பேசினா காலை விழுந்துருவாங்க, கொஞ்சம் நின்னா காலை வரை விட்டுருவாங்க அந்த மாதிரி. ஸோ அங்கே வந்து ஒரு காமெடி நடிகரை வந்து அதிபர் ஆக்கி விட்டவுடனே நேட்டோவில் சேரணும் அப்படின்னு சொன்னாங்க. நேட்டோவில் வந்து சேர்ந்தால் என்ன நடக்கும்னா, நேட்டோ ஓகே அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்கன்னா ரஷ்யாவோட எல்லை இருக்குல்ல, அந்த எல்லையில் ஃபுல்லாக வந்து ஆயுதங்களை நிறுத்தி வச்சு ரஷ்யா வந்து நகர விடாமல் ஆக்கிடுவாங்க. அப்போது ரஷ்யா என்ன சொல்லுது, உனக்கு ஏதாவது இப்போ பிரச்சனை இருக்கா, த்ரெட் ஒன்றும் இல்லை, நான் வந்து அடிக்கிறேன், த்ரெட்டுக்கு ஒன்றும் இல்லை, அப்போ இதுக்கு நேட்டோவோட சேர்ற, நீ நேட்டோவோட சேரக்கூடாது. அதே மாதிரி நேட்டோவுக்கு என்ன சொல்கிறாரு, நீ வந்து நேட்டோவுக்கு வந்து நேட்டோ வந்து இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேன்னா உடனே வந்து ரஷ்யா வந்து தாக்குது, நீ நேட்டோவில் சேரக்கூடாதுன்னு தாக்குது. இவர் என்ன பண்ணாங்க, இதை தான் வந்து அமெரிக்கா எதிர்பார்க்குறது. அப்போது ஏன்னா இங்கே இந்த இந்த இது வந்து வெறுமனே நேட்டோங்கிறது வந்து சும்மா ஒரு 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 வழிமுறை தானே ஒழிய, அமெரிக்காவோட ஐடியா என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தா சைனா வந்து பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது, பொருளாதாரத்தில் பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. வெளியில் கடன் வாங்கியிருந்தால் கூட கடனை விட அதிகமாக உற்பத்தி இருக்குது. அமெரிக்கா வந்து எக்கச்சக்கமாக கடன் வாங்கியிருக்கு, கடனோட உற்பத்தி ரொம்ப குறைவு. காரணம் அங்கே உற்பத்தி பொருளாதாரம் கிடையாது, வெறுமனே ஆயுத விற்பனை, இந்த மாதிரி டெக்னாலஜி விற்பனை, இந்த மாதிரி தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அமெரிக்காவோட வளம் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, இதோ சைனாவோட வளம் ஏறிட்டுருக்கு. சைனாவுக்கு பெரிய மைனஸ் என்னென்னா, கையில் வந்து சொந்தமாக வந்து அந்த நாட்டில் பெட்ரோலியம் கிடையாது. அந்த நாட்டுக்கு மொத்த தேவைப்படுற பெட்ரோலியத்தில் ஒரு 20-22% தான் அங்கே இருக்குது, அங்கே வருது. இந்தியாவோட தேவையில் 12% தான் இந்தியாவில் கிடைக்கிது, 88% வெளியே வாங்குகிறோம். கிட்டத்தட்ட 18 லட்ச ரூபாய்க்கு வருஷத்துக்கு வெளியே வாங்குகிறோம். இதை விட அதிகம் வந்து சைனா, ஏன்னா சைனா உற்பத்திக்கு ரொம்ப தேவைப்படுது. அவங்க வந்து ஒரு பக்கம் ரஷ்யாவில் வாங்குகிறான், இன்னொரு பக்கம் ஈரானில் வாங்குறாங்க, இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா, அப்புறம் சவுத் அமெரிக்கா இருக்கு இல்லையா, வெனிசுலா, அப்படின்னு அங்கங்கே வந்து நிறையா வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல சைனாவை வந்து சப்ரஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று இவங்க வந்து ரஷ்யாவை வந்து போட்டு தாக்கணும், அப்புறம் ஈரானை போட்டு தாக்கணும். இந்த ரெண்டையும் நம்ம வந்து போட்டு தாக்கிட்டோம்னா சைனா வந்து ஆயில் வேறு வழி இல்லை, வேணுன்னா ஏன்ட்ட வா அப்படின்னு அமெரிக்கா வந்து அவனை கமெண்ட் பண்ணலாம். இனிமேல் யாராவது வந்து டாலரை விட்டு போட்டு நான் யுவானில் வாங்குகிறேன், இல்லை ரூபிளில் வாங்குகிறேன், ருப்பியில் வாங்குகிறேன், இல்லை திராம்ஸில் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தொலைச்சி போடுவீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டலாம். அப்படிங்கிறது இது வந்து உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இது ஐடியா. அப்போது ஈரான் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யாவை சண்டையை தூண்டி விட்டு ரஷ்யா வந்து ஒரு மாதிரி வந்து அண்ட்ரெஸ்ட் ஆக்குறது,
அப்படி ஆகுது. ஏன்னா இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் வந்து 4 வருஷம் மேலாச்சு. 4 வருஷம் ஒரு நாடு வந்து சண்டை போட்டே இருந்தால் விளங்கவா செய்யும் அந்த நாடு? உக்ரைனும் விளங்காது, ரஷ்யாவும் விளங்காது. ஓகே, இப்போது ரஷ்யாவோட இடத்தெல்லாம் வந்து ஒரு பெரிய நிலப்பரப்பெல்லாம் யுக்ரைன் பிடிச்சாங்க. பிடிச்ச அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடித்து வெளியே வந்தாங்க. ஓகே, ஒரு கட்டத்தில் ரஷ்யாவுக்கு என்னன்னா, ரஷ்யா மேலேயும் பொருளாதார தடை, ஈரான் மேலேயும் பொருளாதார தடை, சைனா வந்து பொருளாதார தடை போட முடியல. ஏன்னா பொருளாதார தடை போட்டாச்சுன்னா அமெரிக்கா வந்து செயல் இருந்துடும். ஏன்னா நிறையா பொருட்கள் பூரா சைனாவில் தான் போகுது. அப்போ பொருளாதார தடை போட முடியாது. ஆனால் சைனாவை மிரட்டுறதுக்கு என்ன, தைவான் ஒரு பக்கம், தைவான் வந்து தனி நாடு அப்படின்னா, இவன் வந்து தைவான் வந்து என்னோட நாட்டில் ஒரு பகுதி அப்படின்னு சைனா சொல்ல, இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து தூண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்போது உக்ரைன் இதுக்கான இது வந்து அடிப்படை என்னென்னா, சைனாவை சப்ரஸ் பண்ணுறதுக்கு ரஷ்யாவை அடிக்கணும், இன்னொரு பக்கம் ஈரான் அடிக்கணும். ரஷ்யா வந்து ஒரு மாதிரி ஆடி போய் கிடக்கும்போது ஒரு கட்டம் வந்துச்சு, ரஷ்யா வந்து தோற்றுரும் ஒரு கட்டம் வந்துச்சு ஒரு 2 வருஷம் முன்னாடி. ஓகே, ஏன்னா இது யுக்ரைன் வந்து அவ்வளோ பலம் வாய்ந்த நாடா அப்படின்னா, உண்மையிலே யுக்ரைன் வந்து ஓரளவு பலம் வாய்ந்த நாடு. ஆனால் யுக்ரைனுங்கிறது ஒரு முகம், அதுக்கு பின்னாடி மொத்தம் ஒரு 28-30 நாடுகள் பின்னாடி நிற்கிது. அது எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 400-450 பில்லியன் டாலர் அளவுக்கு ஆயுதங்களும் பொருட்களும் வளங்களும் கொடுத்துருக்காங்க அமெரிக்கா மட்டும். அப்போ மற்ற யூரோப்பியன் கண்ட்ரி இருக்குல்ல, அவங்க எக்கச்சக்கமான ஆயுதங்களை கொடுத்துருக்காங்க. இவன் தனியாக நிற்கிறான். ஓகே, இருந்த ஆயுதத்தை பூரா மாற்றி அடித்து, ஓகே, ஒரு கட்டத்தில் என்னாச்சு, ரஷ்யா வந்து தோத்துருன்ற நிலைமை வந்துச்சு. அப்போ ரஷ்யாவை காப்பாற்றினது எது தெரியுமா? இங்கே ஈரானில் தயார் பண்ண ஷாஹித் ட்ரோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ட்ரோனு தான் வந்து நிறையா வந்து சப்ளை பண்ணாங்க. ஏன்னா காஸ்பியன் கடல் வெளியே போயிட முடியும் ரஷ்யாவுக்கு. இங்கேருந்து ஒரு காஸ்பியன் கடல் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு எல்லையில் வந்து ஈரான் இருக்குது. இந்த ஈரான், அசர்பைஜான், இந்த ஒரு 5 நாடு அங்கிட்டு இருக்குது. கசகஸ்தான், தஜிகிஸ்தான் இருக்குது. அப்போது இந்த ஈரான் எல்லையிலேருந்து கப்பல் அப்படி கிளம்பி போச்சுன்னா ரஷ்யாவோட எல்லையில் போய் தொட்டுரும். அப்போ அதுலேயே ஷாஹித் ட்ரோனை வந்து அனுப்பிச்சி விட்டு, அந்த ஷாஹித் ட்ரோனை இவங்களால் தாக்கு பிடிக்க முடியல. ஓகே, அப்படி தடுமாறி போய் திருப்பி ஷாஹித் ட்ரோனை வச்சு அடித்த அடியில் யுக்ரைனுக்கு இறங்கிருச்சு. அதனால தான் ரஷ்யா வந்து இப்போ வரைக்கும் போரை தொடர முடியுது. ஓகே, இப்போ வந்துருச்சா? இப்போ ரஷ்யா ஓரளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா வறுமையில் இருக்காங்க. நேற்று ஒரு வீடியோ வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, இங்கே சமீபத்தில் ரஷ்யாவோட ஆயில் ஃபீல்டுனா உற்பத்தி பண்ணுற இடம், ரிஃபைனரிங்னா உற்பத்தி பண்ண குரூட் ஆயிலை பெட்ரோல் டீசலாகவும் நாஃப்தாவும் பிளாஸ்டிக் பொருளாகவும் மூலப்பொருள் தார் வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்குற இடம், ரெண்டையுமே போட்டு அடிச்சிருக்காங்க எங்கே யுக்ரைன். இதில் தான் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இந்த ரஷ்யா உக்ரைன் போராக இருந்தாலும் சரி, இஸ்ரேல் ஈரான் போராக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுலேயுமே வந்து அந்த எண்ணெய் நிலையங்களாக இருந்தாலும் சரி, அந்த எரிபொருள் நிலையங்களாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து வந்து தாக்கப்படுது. அவங்களுடைய குறிக்கோளை வந்து அதை தாக்குறதா தான் இருக்குது. அப்போ இதுங்கிறது வந்து உள்நாட்டு பொருளாதாரத்தை மட்டும் இல்லை, உலக பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இதை வந்து ஒரு 2 நாடுகளுக்கிடையே உள்ள போர் அப்படிங்கிற பார்க்க முடியுமா, இல்லை ஒரு உலக போரின் துவக்கம் அப்படின்னு? முதல்ல என்ன சொன்னோம், சைனாவுக்கு வந்து சப்ளை கிடைக்கக்கூடாது. சைனா வந்து அங்கே விளையிற வந்து கோதுமையவும் இல்லை உருளைக்கிழங்கையும் வாங்கிட்டு இருக்காங்க. சைனாவில் நிறைய விளையுது. ஓகே, அவங்களுக்கு தேவை ஆயில். இப்போ ஆயில் அடித்தாச்சுன்னா வந்து இங்கே ஈரானில் கார்க் ஐலாண்டில் டேங்க் ஸ்டோரேஜ் டேங்க் அடிக்காமல் மற்ற தளங்களை மட்டும் அடித்தாங்க. காருக்கு சின்ன ஐலாண்டு அது. அப்புறம் அங்கே இருக்கிற உற்பத்தி அது எல்லாத்தையும் அங்கே அடிக்கிறாங்கன்னா, இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா அடிக்கிறாங்கன்னா, அங்கேருந்து உற்பத்தி ஆகி சைனாவுக்கு போகக்கூடாது. இங்கே யுக்ரைன் வந்து ரஷ்யாவை அடிக்கிறாங்கன்னா, ரஷ்யாவில் வந்து நிறைய என்ன ஆயில் எங்கே போகுது அப்படின்னா, இப்போ நிறைய ஆயில் வந்து சைனாவுக்கு போகுது, இன்னொரு பக்கம் யூரோப்புக்கு போகுது. யூரோப் வந்து முழுக்க பெரும்பாலான நாடுகள் ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ ஆயில் அடித்தாங்கன்னா இப்போ சைனாவுக்கு போகாது. அப்போது உள்நாட்டு பொருளாதாரம் மட்டும் இல்லை, அவங்க தேவை இது வந்து ஆயில் அப்படி நிறையா அப்படி கிடைச்சதுன்னா அதை விற்று எக்கச்சக்கமான காசு வந்துடும். காசு வந்துச்சுன்னா ஆயுதம் வாங்குவாங்க, ஆயுதம் வந்துச்சுன்னா யுக்ரைன் அடிப்பாங்க. யுக்ரைன் வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா யூரோப்பு நாடு வந்து விழுந்துருச்சுன்னு அர்த்தம். யூரோப்பு நாடு விழுந்துருச்சுன்னா அமெரிக்கா விழுந்துருச்சுன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட அப்படி தான் ஆகிப்போச்சு. இப்போ பெரும்பாலான யூரோப்பு நாடுகள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க பொருளாதாரத்தில் தள்ளாடுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூகே வந்து இப்போ கீர் ஸ்டார்மர் வந்து ரிசைன் பண்ணிட்டார், இனி வேற ஆள். ஸோ இந்த மாதிரி மொத்த ஐரோப்பாவோட இருக்கக்கூடிய அந்த இதுவே பொருளாதாரமே பயங்கரமாக ஆடி போய் கிடக்கு. அப்போ இந்த இதை சைனாவை அடிக்கணும் அப்படின்னா மற்ற நாடுகள் கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் ஆடி போனால் பரவாயில்ல அப்படின்னு சைனாவை தான் மெயின் வந்து அவன் டார்கெட்டு சைனா. அதுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற ரஷ்யா வந்து திடீர்னு மேலே வர்ற மாதிரி இருக்கானா போட்டு அடித்தாங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே மக்கள் இருக்க இடம் அடிக்கக்கூடாது, இங்கே அடிக்கக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கீவ் அப்படிங்கிறது வந்து யுக்ரைனோட தலைநகர். தலைநகரில் சல்லடை போட்டாங்க. அதே மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா
மாஸ்கோ மேலே மாஸ்கோ பக்கத்தில் எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. அப்போ இவ்வளோ பெரிய இதாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இஸ்ரேல் வந்து சின்ன நாடு தான், அவனுக்கு எக்கச்சக்கமான ஆயுதம் எங்கேருந்து வருது, அமெரிக்கா கொடுக்குறாங்க. அது மாதிரி ரஷ்யாவை கம்பேர் பண்ணால் யுக்ரைன் சின்ன நாடு தான், இவ்வளோ பெருசாக ஸ்ட்ராங்காக இருக்கான்னா பூரா யூரோப் அண்டு அமெரிக்கா அள்ளி கொடுக்குறாங்க. இப்போ வந்து அமெரிக்கா கொடுக்குறது குறைஞ்சிருக்கு. ஆனாலும் இந்த இதை அவனுக்கு தேவை, அமெரிக்காவுக்கு வந்து என்ன தேவைன்னா, எதிர்காலத்தில் இன்னும் 10 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருக்கணும்னு இப்போயே பிளான் பண்ணுவாங்க. அப்போ இதை வந்து ரஷ்யாவை வந்து பழமிழக்க செஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்னு இப்போ வந்து புட்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா, பேச்சுவார்த்தைக்கு வரேன்றார். இதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொல்லலை. இப்போ என்னென்னா, பேச்சுவார்த்தைக்கு வர்றது அப்புறம் முதல்ல அவன் கையை காலை உடைச்சிரு, அவனுடைய ரிஃபைனரி அண்டு ஆயில் ஃபீல்டை பூரா அடித்து முடிச்சா. இப்போ நேற்று வந்து இது சொல்ல வந்தேன், நேற்று வந்த ஒரு வீடியோவில் என்னென்னா, அந்த பெட்ரோலுக்காக கார் நிற்கும்ல, அதோட நீளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு கார் நிற்கிது, வாகனங்கள் நிற்கிது பெட்ரோலுக்காக. அவன் என்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அந்த பெட்ரோலை போட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போகிறது. ரஷ்யாவில் அவ்வளோ பிரச்சனை. கிட்டத்தட்ட அதில் ஒரு 20-30% பிரச்சனை வந்து ஈரான்லேயும் இருக்குது. ஈரான் உள்நாட்டில் பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்குது, ரஷ்யா அளவுக்கு இல்லை, ஈரானில் தட்டுப்பாடு இருக்குது. ஆனால் அங்கே ரஷ்யாலேயும் ஈரான்லேயும் பெட்ரோல் வாங்குகிற சைனாவில் தட்டுப்பாடு இல்லை, இந்தியாவில் தட்டுப்பாடு இல்லை. விஷயம் பார்த்திங்கன்னா, ஏன்னா காசு கொடுத்து வாங்கிக்கிறோம், இங்கே நம்ம ஊரில் வந்து ரிஃபைனரி இருக்குது, ரிஃபைன் பண்ணிக்கிறோம், நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ரிஃபைன் பண்ணி இந்த பெட்ரோல் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் போகுது. ஏன்னா ரிலையன்ஸ் நிறையா பண்ணுறாங்க, சைனா வந்து ரிஃபைன் பண்ணுறாங்க, வாங்கி க்ரூட் ஆயில் வாங்கி ரிஃபைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அங்கே வந்து அடிக்க சைனாவுக்கு வந்து எதிர்காலத்தில் பிரச்சனை, இந்தியாவுக்கு எதிர்காலத்தில் பிரச்சனை. இப்போ என்னென்னா, இது கடைசி தோட முடிச்சு ரஷ்யாவா யுக்ரைனா அப்படின்னு அடித்து முடிக்கணும். ஒரு கட்டத்தில் கோவம் வரும்ல, வந்துச்சுன்னா டோட்டல் முடியுது. இப்போ இந்த 11 மணி நேரம் போருங்கிறது வந்து எதிர்பார்க்கப்பட்ட போர் தான். என்ன, யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது. உலகத்திலேயே அதிகமான அணு ஆயுதம் ரஷ்யாட்ட இருக்குது. அதுக்கு அடுத்த நிலையில் தான் அமெரிக்கா, அதுக்கப்புறம் தான் சைனா. ரஷ்யாவில் வந்து 5800 குண்டுகள் இருக்குது, 5800 குண்டுகள். ஓகே, அமெரிக்காவில் 5100, 4800, 5000 அந்த ரேஞ்சில் இருக்குது. சைனாவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 1200 குண்டுகள் வரைக்கும் இருக்குன்றாங்க. இப்போ இந்தியாவில் எவ்வளோ இருக்கும்? இந்தியாவில் வந்து 180-200 குண்டுகள். அது கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக வந்து பாகிஸ்தான். வடகொரியாவில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, அவன் நிறையா வச்சுருக்காங்க, எவ்வளோ பஞ்சம் வச்சுருக்காங்க. இஸ்ரேல் வந்து டிக்ளேர் பண்ணலை, ஆனாலும் அவன்கிட்ட வந்து 100-120 குண்டு இருக்குன்றாங்க. அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்குது, யூகேயில் இருக்குது. இந்த மாதிரி அணு ஆயுத நாடுகள் இருக்குல்ல, அது 9 நாடுகள் அஃபிஷியலாகவே. அன்அஃபிஷியல் நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலும் ஈரானும். ஈரான்ட்டு வந்து ஒரு 10-11 குண்டு இருக்குன்றாங்க. இதெல்லாம் அன்அஃபிஷியல். ஆனால் அங்கே 120 குண்டு இருக்குன்றாங்க இஸ்ரேலில். அப்போ என்பிடிங்கெல்லாம் வரவிடாமல் பண்ணுறது தான். அப்போ அணு ஆயுதம் கையில் இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து என்னடா ஓவராக பண்ணுறேன்னு சொல்லிட்டு யுக்ரைன் மேலே ஒரு 2 அணுகுண்டை போட்டாங்கன்னு வச்சுங்க. ஏன்னா இப்போ யுக்ரைன்ட்டு அணு ஆயுதம் இல்லை, யுக்ரைன் இருக்கிறது பூரா வந்து சாதாரண ஆயுதங்கள். அணு ஆயுதம் சாதாரண என்ன வித்தியாசம்னா, இதுவும் அடிக்கும் அதுவும் அடிக்கும், கட்டடங்கள் தரைமட்டமாக எல்லாம் ஓகே தான். சாதாரண குண்டு அடித்தா தரைமட்டம் ஆச்சுன்னா அது வந்து கூட்டி பெருக்கி எடுத்து திரும்ப வந்து 10 வருஷத்தில் கட்டிக்கிறலாம். ஆனால் இந்த அணு ஆயுதம் போட்டாச்சுன்னா 100 வருஷத்துக்கு உள்ளே போக முடியாது, ரேடியேஷன் வரும். அப்படின்னா அதை நோக்கி போகுதோ அப்படிங்கிற மட்டும் தெரியுது. இந்த 11 மணி நேரம் போர் வந்து இங்கே ரஷ்யா வந்து உண்மையிலேயே பஞ்சப்பராரி நாடு ஆக்கிட்டாங்க ஆல்மோஸ்ட். நீங்கள் வந்து உள்ள டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து அப்படி ஒன்றும் பலமாக இல்லை. இப்போது புட்டின் வந்து ஒரு பயங்கரமாக ஆய்வுமாங்கல்ல, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வரும் வந்து இன்றைக்கி, ஏன்னா ஒரே இடத்துல வந்து இந்த பக்கம் யுக்ரைனை வச்சு ரஷ்யா அடிக்கிறாங்க, அப்புறம் இஸ்ரேலில் வச்சு அப்புறம் மற்ற சுற்றி உள்ள அரபு நாடுகளோட தளத்தை வச்சு ஈரானை வந்து அடிக்கிறாங்க. அப்படின்னா ஈரானும் இப்போ ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா இவனும் சண்டை போட்டாகணும். வடகொரியா இருக்கலாம், அவன் ஏற்கனவே ஆட்களில் ஒரு 10,000 பேர் அனுப்பிச்சி விட்டாங்க, நிறையா வந்து ஆயுதங்கள் கொடுத்து பார்த்தாங்க. அவங்களுக்கு வேணும்ல, ஏன்னா அவங்களும் வந்து உலகத்தில் தடையில் இருக்காங்க, பொருளாதார தடையில். அதையும் தாண்டி அவன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும். அப்போ திடீர்னு மேனுஃபேக்சர் பண்ணி இருக்கிற பூரா இங்கே அனுப்பிச்சி விட்டாங்கன்னா அப்புறம் வடகொரியா போட்டு தாக்கிடுவாங்கல்ல. சொந்த பாதுகாப்புக்கு வேணும் அப்படின்னு எல்லாத்தையும் கையை கட்டி போட்ட மாதிரி பயங்கர பக்கா பிளான் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நீடிச்சிச்சு அப்படின்னா உலகப்போர் வர்றதை வந்து தவிர்க்க முடியாது. ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கு ஆரம்பித்து யுக்ரைனை வந்து டோட்டலாக காலி பண்ணுற நிலைமைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு தோணுது இப்போதைக்கு. ஸோ ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் சைனா, 2 பேருடைய இலக்கு வந்து எண்ணெயும் எரிவாயு. அப்போ வந்து எதிர்காலம் ஒரு வளர்ந்த நாடு, ஒரு பொருளாதாரத்தில் சிறந்த நாடு அப்படிங்கிற தீர்மானிக்கிறது இந்த எண்ணெயாக இருக்குமா? எண்ணெய் வந்து ஒரு பார்ட்டு தான். அதாவது எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நிறையா இருக்குது, அவன் தேவைக்கு அளவுக்கு நிறையா இருக்குது.
உலகத்தின் நம்பர் 1 எண்ணெய் வளம் வந்து அமெரிக்கா, நம்பர் 2 ரஷ்யா. ஆனால் அங்கே உற்பத்தி இல்லை. பெரிய உற்பத்தி, நம்பர் 1 உற்பத்தி அமெரிக்கா இப்போ வரைக்கும். ஓகே, நீ வந்து கிட்டத்தட்ட 2.25 கோடி அல்ல 2.5 கோடி பேரல் பெர் டே அமெரிக்காவில். அதுலேருந்து ஒரு 10-20% கம்மி வந்து ரஷ்யாவில். அவ்வளோ இருந்து மற்ற நாடுகள்ல இருந்து அவங்க பேராசை. சண்டை போட்டு எடுக்கிறது பேராசை. உலகத்தில் மொத்தத்துக்கு நான் தான் எல்லாம், ம். எனக்கு போகாத மற்றவனுக்கு அப்படின்ற அந்த பண்ணையார் மனப்பான்மை தான். ஏன்னா 2ஆம் உலகப் போர் வந்து 1945 முடிஞ்ச உடனே ம். தனக்கு வந்து ஒரு பெரிய பவர் வந்துச்சு இல்லையா. அப்போ என்ன, உலகத்தை பூரா ஆட்டி படைக்கிறதுக்கு அங்கங்கே தளங்கள் அமைச்சு அதுக்கு செலவு பண்ணி எல்லாத்தையும் தனக்கு கீழே அடிமையாக இருக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதோட விளைவு எல்லாரும் எந்திரிச்சு வந்தபோது சைலண்ட்டாக வந்து சைனா உற்பத்தி பொருளாக பெருசாக வந்த உடனே வேறு வழியில் எங்களுக்கு. ஸோ ஓகே, எங்களுடைய கேள்விகளுக்கு ஆகச்சிறந்த எல்லாரும் புரிகிற மாதிரி உங்களுடைய பதிலை வந்து எங்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுடைய நேரத்துக்காக மிக நன்றி. நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.